கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை குறித்து, நம்முடைய யூடியூப் சேனலை குறித்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் நிறைய பேருக்கு நீங்கள் அறிமுகம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பப்போ ஆண்டவர் ஏதாவது காரியங்களை எங்களுக்கு சொல்வாரேயானால், மக்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு காரியங்களை சொல்வாரேயானால், அவைகள் உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து உங்களுக்கு அது தெரியப்படுத்தப்படுகிறத நிமித்தம் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது இனி குறைவை காண மாட்டீர். 2 காரியத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு உபத்திரவத்தின் உச்ச கட்டத்தில் யோபு இருக்கும் பொழுது அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற மாதிரி நடக்க போகிற காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் அவனுடைய நண்பன் மூலமாகத்தான் இந்த காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். அவன் வந்து சொல்கிறான், யோபுவே, நீ கவலைப்படாதடா, உன்னுடைய கூடாரம் மறுபடியும் சமாதானத்தோடு இருக்கிறதை நீ காண்பாய். அவன் ஃப்ரெண்டு வந்து சாதாரணமாக சொல்லலைங்க, நடக்க போகிறத ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் யோபுனுடைய இருதயத்துக்கு ஆறுதல் கொடுக்கும்படிக்கு உச்சக்கட்ட பிரச்சனையில் இருக்கும் பொழுது ஆறுதலின் வார்த்தைகளாக இது சொல்லப்பட்டது. அதன் பிறகு அந்த வார்த்தைகள் மனு உருவாக்கி அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. அதே போல் இன்றைக்கு உச்சக்கட்ட பிரச்சனையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ரொம்ப நேசித்த யாரோ ஒருவரை இழந்து நிற்கிற இந்த சூழ்நிலையில், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதித்த எல்லா செல்வங்களையும் இழந்து நிற்கிற சூழ்நிலையில், ஒருவேளை நீங்கள் தவறான விதத்தில் செலவு பண்ணியே இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். ஆண்டவர் அதற்கும் மன்னிப்பு கொடுக்கிறார். ஒருவேளை தேவையில்லாத களியாட்டங்களுக்கோ இல்லைன்னாச்சுன்னா சூதாட்டங்கள்லையோ கொண்டு போய் நீயா ஞானம் இல்லாமல் போய் அழிச்சிட்டு இருந்தாலும் அதே ஆண்டவர் இன்னைக்கு மன்னிச்சு, இல்லை சோதனையின் நிமித்தம் ஆண்டவர் அனுமதித்து இழப்புகள் வந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பிறகு ஆண்ட இந்த வார்த்தையை நேரடியாக அவங்கள பார்த்து சொல்கிறாரு தீர்க்க தரிசனமாக, உன் கூடாரம் மறுபடியும் சமாதானத்தோடு இருக்கிறதை காண்பாய். சில நேரங்களில் இழப்புகள் வரும் பொழுது, அடுக்கடுக்கான துக்ககரமான சம்பவங்கள் குடும்பத்தில் வரும் பொழுது மனிதன் உடைஞ்சு போகிறான். இன்றைக்கி அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் உங்கள் மனசை ஒட்டச்சி சுக்குநூறு ஆக்கி வெளியே போகவே பிடிக்காத நிலைமையில் உட்கார்ந்துருக்கிற, சர்ச்சுக்கு போக பிடிக்கலை, வேலைக்கு போக பிடிக்கலை, யார் முகத்தையும் பார்க்க பிடிக்கலை, சாப்பிட பிடிக்கலை அப்படின்ற நிலைமையில் உட்காந்து இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தேன்னா ஆண்டவர் நேராக பார்த்து சொல்கிறார், மகளே, மகனே, உன்னுடைய கூடாரம், உன்னுடைய வாழ்க்கை, உன் குடும்பம் மறுபடியும் சமாதானமாய் வாழ்கிறதை உன் கண்கள் காணும். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் மறுபடியும் வரும். 2வது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உம்முடைய வாசஸ்தலத்தை குறித்து விசாரிக்கும் பொழுது இனி குறைவை காண மாட்டாய். எப்போ சொல்கிறாருன்னா, முழுதும் குறைவுபட்ட நிலைமையில், அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லா செல்வங்கள், சொத்துக்கள், உடைமைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் அவனை விட்டு பிடுங்கப்பட்டதெல்லாம் அழிக்கப்பட்ட நிலைமையில் அவன் சொல்கிறான், மறுபடியும் உன் குடும்பத்தை குறித்து விசாரிக்கும் போது, உன் வாசஸ்தலத்தை குறித்து விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். அப்படின்னா முன்னால் எப்படி ஒரு நிறைவான வாழ்க்கையை அனுபவிச்சீரோ அதே போல் மறுபடியும் நீர் அனுபவிப்பீர் என்று அவன் சொன்னான். ஒரு நாள் வந்தது, அதுவல்ல, அதை விட இரட்டிப்பான நன்மைகளை அவன் பெற்றான். இன்றைக்கி என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே குறைவாக இருக்கிறது? எல்லாம் இருக்குது, ஆனால் சொந்தமாக ஒரு வீடு இல்லை. எல்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை. எல்லாம் இருக்குது, ஆனால் இன்னும் கல்யாணம் நடக்கலை. எல்லாம் இருக்குது, ஆனால் இன்னும் ஒரு குழந்தை இல்லை. எல்லாம் இருக்குது, ஆனாலும் என்னால் ஜெபிக்க முடியலை என்று சொல்லி, எல்லாம் இருக்குது ஆனால் இது இல்லை அப்படின்னு அந்த குறைவை கர்த்தர் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாக்குவார். சுனேமியாளை குறித்து பார்க்கும் பொழுது அவளுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் ஒரே ஒரு குழந்தை இல்லை. அதுவும் எலிசா தீர்க்கதரிசி மூலமாக வாக்கு தத்தத்தை கொடுத்தார். பிராண உற்பத்தி கால திட்டத்திலே அருமையான பிள்ளை அணைத்திருப்பாய். அவளுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த ஒரு குறைவும் நிறைவானது.
பரிபூர்ண ஆசீர்வாதம். அதே காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் அநேகத்தை இழந்து நிற்கிறார்கள். ரொம்ப நேசித்த யாரோ ஒருவரை இழந்து நிற்கிறார்கள். செல்வங்களை இழந்துட்டாங்க, வேலையை இழந்துட்டாங்கப்பா. இந்த வேலையை நம்பி தான் நான் தைரியமாக கடன் வாங்கினேன், வீட்டு லோன் போட்டேன், கார் லோன் போட்டேன், எப்படி பண்ண போகிறனோ தெரியலை. இதெல்லாம் அழுது கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு நேரடியாக சொல்கிறேன், உன் குடும்பம் மறுபடியும் சமாதானத்தோடு இருக்கிறதை, நடத்தப்படுகிறதை நீ காண்பாய் என்ற அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படின்னா இன்றைக்கே அதற்கான வழிகளை நீ திறந்து விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, உன் கூடாரத்தை குறித்து விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டாய் என்று சொன்னீரே. இவர்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா குறைவுகளும் இனி நிறைவாகட்டும். கற்பத்தில் இருக்கிற குறைகள் மாறட்டும், சரீரத்தில் இருக்கிற குறைபாடுகள் மாறட்டும், மனதில் இருக்கிற குறைபாடுகள், மனதிலே காணப்படுகிற ஊனங்கள், சரீரத்திலே காணப்படுகிற குறைபாடுகள், ஊனங்கள் எல்லாம் மாறி என் பிள்ளைகளினே நல்ல சந்தோஷமாக நிம்மதியாக இழந்து போன சகலத்தையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டு நிம்மதியாய் வாழ என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.